ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் பிரேம்சந்த் எழுதின ரெசிக்னேஷன் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தன்பத் ராய் ஸ்ரீவத்சவா இதுதான் இவருடைய ரியல் நேம். இவர் வந்து 31 ஜூலை 1880 8 அக்டோபர் 1936 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இந்தியன் ரைட்டர்னு சொல்லலாங்க. அதாவது இந்த மாடர்ன் ஹிந்துஸ்தானி லிட்ரேச்சரில் இவர் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இவர் வந்து பிரேம்சந்த் அப்படிங்கிறது இவருடைய பென் நேம். முன்ஷி பிரேம்சந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து ஹிந்தி, உருது இந்த லாங்குவேஜில் சோஷியல் ஃபிக்ஷன் எழுதுறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக அந்த காஸ்ட்டில் இருக்கிற ஹயராக்கியை எழுதின ஃபஸ்ட்டு ரைட்டர் நம்ம பிரேம்சந்த் தான். அது போக விமனுடைய சஃபரிங், அப்புறம் அந்த லேபரர்ஸோடைய ப்ராப்ளம் இதெல்லாமே 1880ஸ்லேயே எழுதிட்டார். அண்ட் இவரை வந்து ஒன் ஆஃப் த ஏர்லி 20th சென்ச்சுரியுடைய ஃபோர்மோஸ்ட் ஹிந்தி ரைட்டர் இவர் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இவருடைய ஒர்க் அவ்வளோ ஃபேமஸ். இவர் வந்து நிறைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டசன் கணக்கில் எழுதியிருப்பார். 300 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. நிறைய எஸ்ஏஸ், நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ், நிறைய ஃபாரின் லிட்ரரி ஒர்க்கை ஹிந்தி லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காரு நம்ம முன்ஷி பிரேம்சந்த். சரி வாங்க இந்த ரெசிக்னேஷன் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம். இதனுடைய ரியல் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் பிளேஸில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கட்டும், எம்ப்ளாயராக இருக்கட்டும், அவங்களுடைய டிக்னிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஸோ எம்ப்ளாயுடைய ரிலேஷன்ஷிப், இப்போ ஒரு மாஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சபார்டினேட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப், அவங்க என்ன தான் அவங்களுக்கு கீழே அவங்க ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கும் ஒரு டிக்னிட்டி வேணும் அப்படிங்கிறத தான் இந்த பிரேம்சந்த் வந்து இந்த ரெசிக்னேஷன் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி மூலிமா சொல்ல நினைக்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஷார்ட் ஸ்டோரி பிகின் ஆகும் பொழுதே அண்ட் ஆஃபீஸ் கிளர்க் இஸ் அ டம் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆஃபீஸில் ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி, அவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். அவர் ஒரு டம் கிரியேச்சர் மாதிரி தான் அவரை ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அவர் டம் கிரியேச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் அந்த மெயின் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு கிளர்க்குடைய லைஃப்பில் நடக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஸோ கிளர்க் தான் மெயின் கேரக்டருங்க. லாலா ஃபேட்சந்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம நரேட்டர் தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியை சொல்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாரு பாருங்களேன். நீங்கள் ஒரு கூலியை ஒரு கூலி வேஜில் இருக்கார் இல்லையா, ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, ஒரு கூலி இருக்காருன்னு வைங்களேன். அவரை நீங்கள் இன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், அவர் தலையில் தூக்கிட்டு போகிற அந்த லோடை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பார். இதே ஒரு பெக்கரை நீங்கள் வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் அந்த இடத்த விட்டு, அந்த பெக்கர் அந்த இடத்த விட்டு போயிடுவான். இதே ஒரு டாங்கி கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து அதனுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னா உதச்சிரும், உங்களை உதச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 3 விஷயம் சொல்கிறாங்க. கூலி, அப்புறம் பெக்கர், அப்புறம் டாங்கி. இவங்களெல்லாம் நீங்கள் இன்சல்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடந்தது, அவங்க டார்ச்சர் பண்ணுற மாதிரியான மொமெண்ட் நடந்தது அப்படின்னா அதனுடைய அவுட்கம் என்னங்கிறத சொல்லியாச்சு. கூலினா அவன் தூக்கிட்டு போகிறான், லோடு தூக்கிட்டு போகிறான், அவனை தூக்கி இன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லோடை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். பெக்கர் அதே மாதிரி நீங்கள் அவனை கரிச்சு கொட்டினீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு போயிடுவான். இதே டாங்கி அப்படின்னா அவங்கள திரும்ப எட்டி உதச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது ஒரு ஆஃபீஸ் கிளர்க். அவங்க வந்து அவங்கள நீங்கள் இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய மாஸ்டரை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போவார். ஏன்னா ஏன்னு பாருங்களேன், அதை தான் இந்த ஸ்டோரியில் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொன்னாலும் இந்த ஸ்டோரியுடைய டைட்டிலே பார்த்திங்கன்னா ரெசிக்னேஷன், ஏதோ ஒரு ரிசைன் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் இருக்க போகுது. அதை தான் பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரியை அமைச்சிருக்காரு பிரேம்சந்த். நம்ம கிளர்க்குடைய லைஃப்பை நான் ஃபோக்கஸ் பண்ணதுன்னு சொன்னேன் இல்லையா, லாலா ஃபேட்சந்த் அப்படிங்கிறவர் தான். ஏன்னா அவருடைய லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. அவருடைய 32 ஏஜில் இருக்கும் பொழுதே அவரோட ஹெல்த் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆன மாதிரி, ஒரு நார்மல் ஒரு ஹெல்த்தியான லைஃப் அவர் லீட் பண்ணலை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். அதேமாதிரி 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்ச பிறகு தான் அவர் போக நினைக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நைட்டு கூட அவர் வெளியே போகணும் அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணவே அவரால் முடியல. எல்லாமே அவர் லைஃபே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஆஃபீஸ் ஒர்க்கை டிபெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறாரு. அவருக்கு அப்பப்போ ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கை சரியாக பண்ணாமல் போகிறோம் அப்படின்னா நம்ம வேலையை விட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதற்றத்துலேயே அவர் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. மோரோவர் அவருக்கு வந்து ரிலீஜன் எதுலேயுமே அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ட்ஸ்லேயோ, லிட்ரேச்சர்லையோ, ஸ்போர்ட்ஸ்லேயோ, மூவிஸ்லேயோ எதுலேயுமே அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. ஸோ இப்படி தான் ரெகுலர், இதுதான் அவருடைய ரொட்டீன். லாலா ஃபேட்சந்த் அப்படிங்கிற கிளர்க்குடைய ரொட்டீன் வந்து இதுதான். ஆஃபீஸ் மார்னிங் பண்ணார் அப்படின்னா ஈவினிங் தான் வருவார். ஃபுல் டைம் ஆஃபீஸ் ஒர்க்கே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர இவருக்கு மித்த விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம லாலா ஃபேட்சந்த். ஒரு நாள் நைட் என்னென்னா
ஒரு மெசேஞ்சர் ஒருத்தர் வர்றான். வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் இப்போது நீங்கள் வந்து ஒர்க்குக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போகிறான். இப்போ ஒரு முக்கியமான வேலை, நீங்கள் வந்து தான் ஆகணும், இது வந்து அர்ஜென்ட்டான விஷயம், நீங்கள் வாங்க வேலைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி நைட் டைம் ஒரு கூப்பிட்றாங்க. அப்போ ஒய்ஃப் கூட சொல்கிறாங்க, இல்லை இப்போல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை, பாருங்க உங்களை ரொம்ப புழிஞ்சு எடுக்கிறாங்க, இப்போல்லாம் போகணுமா அவசியம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து அவன் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுறான். ஒய்ஃப்க்கும் அவருக்குமே ஒரு சண்டை மாதிரி அந்த இடத்துல வருது. இல்லைம்மா நான் போய் தான் ஆகணும், விடு, ஆல்ரெடி என்னுடைய பொசிஷனில் வந்து அங்கே ப்ராப்பராக இல்லை, நான் வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறான். இப்போ அந்த ஆஃபீஸ் பியான் வந்து அந்த பியூன் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பாஸுடைய வீட்டுக்கு போங்க, அங்கே தான் உங்களுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அந்த வீட்டுக்கு போனோடனே பாஸ் கேட்குறாரு, ஏன்னா இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்க நினைக்கிறேன். ஏன் நீ இவ்வளோ லேட்டாக வர, எப்போ சொல்லிவிட்ட விஷயம் இப்போ வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் திட்டுறாரு. அப்போ அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அந்த கிளர்க் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் சொல்லிடுறாரு, நீ வந்து பொய் சொல்கிற, அப்படியே அடி வெளுத்துருவேன், காதை உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப த்ரெட்டன் பண்ணுறாரு. அப்போ கிளர்க் வந்து அவர் சொல்ல நினைக்கிறார், இல்லை நம்ம இதனால தான் லேட் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணலான்னு நினச்சா கூட திரும்பி பாஸ் வந்து திட்ட நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நீ போய் ஆஃபீஸில் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாரு. அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அப்போது ஃபேட் சந்த் இருக்கா இல்லையா, அவன் வந்து ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டுக்கு வந்துடுறான். ஏன்னா வீட்டுக்கு வரும்பொழுதே அவன் நினைக்கிறான், எந்த ஃபைலை நம்மளை எடுத்துகிட்டு வர சொன்னார், ஆல்ரெடி பாஸ் சாஹிப் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியில். அவர் நல்லா குடி போதையில் இருக்கிறாரு. குடி போதையில் இருக்கிற ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வாங்குற விஷயம் சொல்லிட்டாரே தவிர எந்த ஃபைல் கொண்டு வரப்படணுங்கிறத அவர் கிளியராக சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஃபேட் சந்த் வந்து திங்க் பண்ணி பார்க்குறான். இப்போ ஆஃபீஸ் போய் ஃபைல் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா, ஆனால் அவன் ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வரும்போது திங்க் பண்ணி பார்க்குறான், நம்மளை வந்து எவ்வளோ தூரம் அவர் வந்து ஹியூமிலியேட் பண்ணிட்டாரு, ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப் கிட்ட வந்து அதை ஷேர் பண்ணுறான். உடனே ஒய்ஃபும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபேட் சந்த் நீங்கள் வந்து ஜாபை குவிட் பண்ணிடுங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபேட் சந்த் சொல்கிறான், இல்லை அது வந்து ஒரு ஸ்டூப்பிடான விஷயம், ஏன்னா நான் வந்து இப்போது வேலையை விட்டுட்டேன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலி யார் பார்க்குறது, அதாவது சுயமரியாதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நான் இப்போ திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்புறம் ஃபேமிலியெலாம் நான் எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் மைண்ட் வந்து அந்த டயலமாவில் இருக்குது. சரி தானே. இமீடியட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாஹிப்புடைய வீட்டுக்கு, அவருடைய பாஸுடைய வீட்டுக்கு போக நினைக்கிறாரு. அப்படி போகிறதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு பெரிய குச்சி மாதிரி ஒரு கம்பு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு சாஹிப்புடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போன ஃபேட் சந்த் வந்து நம்ம சாஹிப் கிட்ட வந்து அந்த ஸ்டிக்கு, அந்த குச்சியை காட்டு மிரட்டுறாரு. இந்த மாதிரி கையை கட்டு, காதை பிடி, காதில் கையை வச்சுக்கோ, அப்பாலஜைஸ் பண்ணு, இந்த மாதிரி நீ யாரையுமே நீ அப்யூஸ் பண்ண மாட்டே, அதாவது இந்த மாதிரி ஹியூமிலியேட் பண்ண மாட்டேங்கிறத சொல்லு முதல்ல, அந்த மாதிரி அவர் த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆக்ஷனை பார்க்கும்பொழுது சாஹிப்க்கும் தெரியுது, என்னது நம்ம ஃபேட் சந்த் வந்து இந்த மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் கையில் அந்த கம்பு வச்சுருக்கா இல்லையா, அதை வச்சு அடி வெளுக்க பார்க்குறான். அப்போ உடனே சாஹிப் வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. அப்படி இனிமேல் இல்லை, இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ இம்மீடியட்டாக நம்ம ஃபேட் சந்த் வந்து அவரை டார்ச்சர் பண்ணுறான் இல்லையா. இப்போ சாஹிப் நீ அப்பாலஜைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே சாஹிப்பும் அப்பாலஜைஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேட் சந்த் என்ன பண்ணுறாரு, அந்த கிளர்க் ஃபேட் சந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை அவர் கையில் கொடுத்துட்றாரு. நீ தான் அவனை வேலை இருந்தால் தானே இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், இனிமேல் வந்து நான் அவங்க கூட வேலை பார்க்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கையில் கொடுத்துட்றாரு. இப்போது ஃபேட் சந்துக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அப்பா இதுதான்ப்பா த ப்ளஷர் ஆஃப் ட்ரூ விக்ட்ரி, இதுதான் என்னுடைய லைஃப்பில் நான் இவ்வளோ நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துட்டேன், ஒன்லி லைஃப்பில் ஃபெயிலியரான மூமெண்ட் தான் நடந்ததுன்னு நான் நினச்சேன் இல்லையா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த முதல் வெற்றியாக நான் பார்க்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக அந்த பிளேஸ் அவுட்டு மூவ் ஆகிற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரியில் முடிச்சிருப்பாங்கங்க. ஸோ மெயினாக ஃபேட் சந்துடைய லைஃபு, அப்புறம் அவருடைய ஒய்ஃப் சாரதா, அவங்க என்ன தான் அவங்களும் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அவங்களோட லைஃப்பை, அதாவது ஒரு மாஸ்டர் அண்ட் சபார்டினேட் அல்லது ஒரு சீஃப் அண்ட் சபார்டினேட், அவங்க வந்து அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நிலையும் இவங்க புரிஞ்சு அவங்கக்கிட்ட வேலை வாங்கினாங்க அப்படின்னா அவங்க தாங்க ரியல் மாஸ்டர். ஏன்னா ஒரு புவர் கிளர்க்கு தான், அப்போ அவருக்கும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அவரும் எவ்வளோ விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அந்த பிளேஸ்க்கு வர்றாங்க, ஒர்க்குக்குன்னு வர்றாங்க அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துக்கிடணும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னதான் மாஸ்டர் வந்து ஆர்டர்ஸ் போட்டு ஒர்க் வாங்க நினச்சா கூட, ஆஃபீஸில் நினச்சா கூட அதை வந்து ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறத வந்து மீன் பண்ணுற மாதிரி இந்த ஃபேட் சந்தோடைய லைஃப் மூலியமாக, ஃபேட் சந்தோடைய கேரக்டரைசேஷன் மூலியமாக நம்ம பிரேம்சந்த் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஓவரால் ஐடியாலஜி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம் கிளர்க் தான்,
பட் அவர் வந்து அப்யூஸ் பண்ணப்படும் பொழுது அந்த எம்ப்ளாயருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அந்த எம்ப்ளாயர் அப்யூஸ் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயியோடைய ரியாக்ஷன், அந்த கிளார்க்கோடைய ரியாக்ஷன் எப்படிலாம் இருக்குது, அவ்வளோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் இந்த சொல்லுவாங்க இல்லையா, சாது மிரண்டால் காடு கொள்ளாது, அந்த கான்செப்ட் மாதிரி தான். எல்லாமே ஒரு அளவு தான். அந்த டாலரன்ஸ் லெவல் ஒரு எல்லாம் மீறி போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரெபெலியஸ் நேச்சராக தான் மாறும். யாருடைய பேஷன்ஸையும் யாரும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான். ஸோ ஒரு ஒர்க் செக்டார் அப்படின்னு வரும் பொழுது அந்த லெவல் ஆஃப் பேஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறத மீன் பண்ணுற மாதிரி தான். எந்த ஒரு பாயிண்ட்லேயும் டிஸ்கிரிமினேஷனோ ஹியூமிலியேஷனோ தேவையில்லை, பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத இந்த கிளார்க்கோடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் மூலிமா பிரேம்சந்த் வந்து ரெசிக்னேஷன் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலிமா சொல்கிறாங்க. இதான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வீடியோஸ் நிறைய பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு நிறைய ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காரு. அதில் இதுவும் ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லைஃப்பில் நடக்கிற ஒரு மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுற விதமாக இவருடைய ஷார்ட் ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். அதுதான் நம்ம பிரேம்சந்தோடைய ரைட்டிங் ஸ்டைலுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலமா இந்தியனஸ் தான் நம்மளால் பார்க்க முடியும். தேங்க்யூ.